ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பல்வாக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்மலை சந்தை போயிருந்தோம். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தை ஆரம்பிக்குது பாருங்கள். ப்ளூ கலரில் கடை இருக்குது பாருங்களேன். அங்கேருந்து நம்ம சந்தை ஆரம்பிக்கிறது. இதுதான் திருச்சியில் இருக்கிற ஃபேமஸான சந்தை. எனக்கு தெரிஞ்ச வரையும் இதுதான் ஃபேமஸான சந்தை. சரி, இப்போ உள்ளே போய்ட்டு எனக்கு முடிஞ்சளவுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அந்த ப்ரைஸஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ போட்டிருந்துச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆர்டிஃபிஷியலில் செஞ்சது தான். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் அம்மா அது வாங்கியிருந்துருப்பாங்க. சரி, இங்கே இது பாருங்கள், இந்த உடன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த ஊஞ்சல் மாதிரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 ருபீஸ் வரும். அது ஒரு ஸ்டார்டிங் ரேட் வந்து 500 to 600, 300 to 400 தான். பின்ன போக 500, 600, 700, 800 வரும், சரிங்களா? சரி, இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தை முடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சந்தைக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எடுத்து காட்டுவேன், சரிங்களா? ஆமாங்க. ஆமாம், சத்தம் போடக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா ரிஷிக்குட்டி தான், அவன் அடிக்கடி சத்தம் போடுவான். ஆமாம், சத்தம் போடக்கூடாது. சரி, இப்போ இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் டாய்ஸ் ஐட்டம்ஸ் தான். கிட்ஸ் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஷிக்குட்டிக்காக நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அது 150. சரிடாமா, எல்லா டாய்ஸ் வேணுமா அவளுக்கு? நம்ம வாங்கணும். சரி, இப்போ இங்கே இருக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா சரி, சத்தம் போடக்கூடாது. இப்போ இங்கே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. ஐ மீன் என்ன சொல்லணும், அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், இது மாதிரி பாட்டு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாட்டெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 ருபீஸ் இருந்துச்சு. 70 to 80 ருபீஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது பசங்களுக்காக டாய்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி சரிடா சரி, எல்லாமே பாப்பா அடிக்கடி பேசுவாங்க, அது பரவாயில்ல. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மீன்லாம் இருந்துச்சு. இங்கே ஒரு ஃபிஷ்ஷோட விலை பார்த்தீங்கன்னா 5 rupees to 6 rupees இருக்குது. இது ரொம்ப பெரிய மீனா 10 rupees, 20 rupees, 30 rupees போயிட்டே இருக்கும் விலை. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 rupees இருக்கும். ஒரு ஃபிஷ்ஷோட விலை 6 to 7 rupees. சரி, இப்போ இங்கெல்லாம் இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 100. ஏன்னா பெரிய மீன் இல்லையா, அதனால் 100 rupees வந்துச்சு. 100 rupees. சரி, இப்போ இந்த ஃபிஷ்ஷு தான் இருக்குல்ல, அங்கே காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த சைட்லாம் போய் காட்டுறேன். இங்கே இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே கோல்டு ஃபிஷ்ஷு, லைட் இதுக்குள்ளேயும் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டே இருக்கலாம். சாரிங்க, வீடியோ கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, என்னன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது கொஞ்சம் ஸ்டக்காகி வரும், தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கில் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 to 300 rupees வரும். இங்கே பார்த்தீங்கன்னா விதை செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடியெல்லாம். இங்கே விதையோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 to 30 rupees இருக்கும். சில விதை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்பேரிஷன் இருக்கும். கொஞ்சம் விலை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், கொஞ்சம் விதை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சரி, இது கழிச்சு போமே சொன்னேன். இங்கே நிறையா வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா ரோட் சைடு வைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சொல்லிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஐட்டம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரோசரி ஐட்டம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து 2 kg வந்து 50 rupeesன்னு விற்றுட்ருந்தாங்க. அதான் இருக்கல, நான் பார்த்தா ரொம்ப சீப்பானது. 2 kg ஜஸ்ட் 50 rupeesக்கே விற்றுட்டு இருந்தாங்க வெங்காயம். இங்கே தேங்காய் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees இருக்கும் ஒரு தேங்காயோட ப்ரைஸு. ஒரு தேங்காய் ப்ரைஸ் 20 rupees. இங்கே பஜ்ஜெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 rupees வந்துச்சு. இங்கே ப்ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூம்க்கு வந்து 20 rupees. அங்கேருந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் ப்ரூம்ஸும்.
ப்ரூம் எல்லாம் அந்த ப்ரைஸில் தான் வந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சொம்பு வச்சுருந்தாங்க சில்வர் கலரில். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 to 50 ருபீஸ் இருந்துச்சு. 45, 60 அந்த மாதிரிலாம் போச்சு. இந்த பால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 ருபீஸ் இருக்கும். இங்கே டாய்ஸ் ஐட்டம் தான். சரிங்க. ஆமாம் ஆமாம் சரி, எல்லாமே வாங்கி தரேன். இப்போ இங்கே இருக்கிற டாய்ஸ் பார்த்து தான் சொன்னேன் நான் வாங்கினது. சரிம்மா, டெடி பேர் வாங்கி தரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கிட்ஸ் ஐட்டம்ஸ் தான் உண்மையிலே நிறையா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே பார்க்கணுன்னா லேடிஸ் ஐட்டம் தான் இங்கே வச்சுருந்தாங்க. கிட்ஸு கழிச்சு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம்ஸ். இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நெய் பாலிஷ், பேங்கிள்ஸ், இயரு, அந்த தோடு எல்லாமே வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கே சீப்பாக வாங்கிக்கலாம். இது என்னன்னு தெரில, ஃபர்ராக இருந்துச்சு எல்லோ கலரில். அது என்ன நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டு எல்லாமே 5 rupees to 10 rupees இருந்துச்சு இந்த பொட்டு எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா பேட், பாலு, அந்த நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போமே அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்தானே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இங்கெல்லாம் பாருங்கள் இந்த பபுள் விடுறது, சின்ன பசங்களுக்கு பபுள் விடுறது, அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. சரி போகலாமேன்னு சொல்லிட்டு இங்கே சின்ன பசங்க ஐட்டம்ஸ் தான் இந்த கடையில் இருந்துச்சு. இந்த சின்ன பசங்க ஐட்டம்ஸ் தான் கடையில் இருந்துச்சு. அதான் ரிஷி குட்டிக்காக நாங்கள் வாங்கினோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா டெடி பேர்லாம் இருந்துச்சு. நிறைய டெடி பேர் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 to 70. ஆமாம் ஆமாம், இப்போ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 60 to 70 ருபீஸ் இருந்துச்சு டெடி பேர் ப்ரைஸ்லாம். ஆமாம், ரிஷிக்குட்டி எதாவது சொல்லுங்கள் ப்ரைஸ் எல்லாம். இந்த பால் ப்ரைஸ் ஒரு 10 rupees இருக்குன்னு சொல்லுங்கள். பால் ப்ரைஸ் 10 rupees. சரி, இங்கே இருக்கிற இந்த பாக்ஸ்லாம் சின்ன இது டப்பாலாம் பார்த்தீங்கன்னா 5 to 10 rupees இருந்துச்சு. எல்லாம் சீப் தான். பாருங்கள் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 10 rupees இருந்துச்சு. சரி சரி எல்லாம் வாங்கி தந்தானா? சரி சரி, சத்தம் போடக்கூடாது. சரி, அப்போ இங்கே இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ இங்கே பானெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 to 70 rupees இருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. மண்ணில் செஞ்ச பானை. இங்கே கிச்சன் நைஃப்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20, இதை பார்த்தீங்கன்னா 10 to 20 rupees இருந்துச்சு. இதான் இருக்கிறதுலே பெரிய கத்தி நான் பார்த்ததுலே. 30 to 40 rupees இருந்துச்சு. பாக்கியெல்லாம் 5 rupees, 5 rupees, 6 rupees. சரி, கத்தக்கூடாது சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் நைஃப் எப்படின்னா சின்ன அருவா, மினி அருவாலாம் வச்சுருந்தாங்க. தோசைக்கல், இந்த மாதிரி நிறைய பொருள் இருந்துச்சு. பின்ன நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுலாம் இருக்கும்ல, அது கூட வச்சுருந்தாங்க. நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதெல்லாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா சில்வரில் செஞ்ச என்னது ஸ்டீலில் செஞ்ச நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க இந்த சந்தையில். பின்ன பெட் ஷாப்பு நான் உங்களுக்கு எல்லாமே போட்டு காட்டுறேன். உங்களுக்கும் தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம் வாங்கணுன்னா. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே சீப் தான். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த தோசை கரண்டி, இந்த மாதிரி வடை எடுக்கிறது அது இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 rupees வரும். இந்த அம்மிக்கல் பார்த்தீங்கன்னா 700 rupees. சின்னது இல்லை, ஒரு பெருசு இருக்கும் பாருங்கள், அது 700 rupees. சின்னதாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு 600, 500 rupees வரும் அம்மிக்கல். பின்ன விஸ்கெல்லாம் இருந்துச்சு. நம்ம கேக் செய்யும்போது அடிப்போம்ல விஸ்க்கு, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 15 rupees இருந்துச்சு. கட்டில் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பக்கெட்லாம் இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ட்ரெஸ்ஸு, சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மாதிரிலாம். இந்த பாருங்க, சின்ன குழந்தைங்க இருந்தால் ரிஷி குட்டிக்கு சைஸ் அந்த ட்ரெஸ்ஸு. ஆமாம். பின்ன பெரிய பசங்களுக்கு ரஃபாக போடுற ட்ரௌசரு, வெளியே போகிற மாதிரி போடுற ட்ரெஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. சரி, நம்ம வேறு எதாவது கடை இருக்கும் பார்த்தாங்கன்னா இங்கே கோழி கடை வச்சுருந்தாங்க. கோழி அழகாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன குஞ்சு இருக்குது பாருங்கள், இருக்கல கடைசியில் அந்த ஒரு பேர் குஞ்சு வந்து 10 rupees தான். நம்புறீங்களா? நாங்கள் வாங்கியிருக்கோம், அது கடைசியில் காட்டுறோம். 1 pair of குஞ்சு இருக்குது பாருங்கள், 1 pair of கோழி குஞ்சு, அது 10 rupees மட்டும்தான்.
10 ருபீஸ் மட்டும் பண்ண வாத்து எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய வச்சுருந்தாங்க guys. சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட் இங்கே இதெல்லாம் பெட் ஷாப் தான். இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து 500 ருபீஸ் வருது. ஒரு பேர் 500 ருபீஸு. இதுவும் 500 ருபீஸ் தான். இது பேரட்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு பேர் வந்து 300 ருபீஸ் 200 ருபீஸ்லாம் இருந்துச்சு. 200 ருபீஸ்லாம் வந்துருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நீங்களும் இது வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இந்த ஒரு பேரட் வந்து சொரிஞ்சு விட்ற மாதிரி இருந்துச்சு அது பீக் வச்சு. ஒரு பேர் நாங்கள் பார்த்தோம் அப்படியே நின்றுக்கிட்டே தூங்கிப்பான். வாங்கலாம். சரி இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட்டு. சரி இங்கே ரேபிட் பார்த்தீங்கன்னா ஸ்பினச் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸ்பினச் என்ன தெரியல, ஏதோ இலைய நான் பிடிச்சி தேய்ச்சி விடுவேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தொட்டு பார்க்கணும் பார்த்தோன்னே தொண்ணணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு வெள்ளையாக. இது வந்து ஒரு ரேபிட் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ரேபிட் வேலை பார்த்தீங்கன்னா 500 ரூபா. சாரி ஒரு ரேபிட் வேலை வந்து 500 ரூபா. ஒரு பேர் வந்து 1000 ருபீஸ். ஓகேங்களா. ஒரு ரேபிட் வேலை வந்து 500 ரூபா. ஒரு பேர் வந்து 1000 ருபீஸ். சரி இது கழிச்சு எனக்கும் ஆசை வந்துருச்சு தொண்ணூறு. வெள்ளை கலரில் இருக்குது ரேபிட்டை தொண்ணூறு ரொம்பவே ஆசை வந்துச்சு. பாருங்கள் நானும் தொட்டுட்ருப்பேன். சரி இது கழிச்சு வேற என்னலாம் இருக்குன்னு போய் பார்க்குறோம். சரி அப்போ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் ரேபிட்லாம் வச்சுருந்தாங்க. அதே ப்ரைஸ் தான். ஒரு ரேபிட் வேலை பார்த்தீங்கன்னா 500. ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ரேபிட்டு. ரொம்ப இது குட்டி அடல்ட்டு செமி அடல்ட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பேர் வந்து 200. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இது பெரிய நாயாக இருந்துச்சு. இதான் பார்ப்போமே எடுத்தோம். இது விலை கிடையாது வச்சுருந்தாங்க. ஷாப்கீப்பர்ஸே நாய் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த நாயோட விலை பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ். மேல் வந்து 5000 ருபீஸ். ஃபீமேல் வந்து 4000 ருபீஸ். இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த நாய் தான். பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தொண்ணூன்னு ஆசை வந்துச்சு. ஆனால் கேஸில் போட்டு வச்சுக்கனால முடியல. இது பார்த்திங்கன்னா மேல் வந்து 5000, ஃபீமேல் வந்து 4000. இந்த நாய் வேலை பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். இந்த டாக் வேலை பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வரும் இந்த டாகு. சரி அப்போ இந்த டாக் வேலை பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். சரி வேற என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதே டாக் தான். இதை நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இந்த டாக் மேல் 5000, ஃபீமேல் 4000. பார்க்கணும் தோணுச்சு. ஆமாம் ரொம்பவே வெள்ளையாக வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த நாய் ரொம்ப இழுத்துச்சு. ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த நாய் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும். இங்கே இந்த நாய் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. காட்டுறதுப்பவே இந்த நாய் தான் ரொம்ப ஃபேமஸாகவே இருந்துச்சு. சரி பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் போகலாம். இந்த பருப்புலாம் பார்த்தீங்கன்னா 10 to 20 ருபீஸ் வரும். பருப்பு, ஜீரகம், நெய் எல்லாமே வச்சுருந்தாங்க. பின்ன அரிசி எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா 1200 என்னமோ நினைக்கிறேன் ஒரு மூட்டை. இது பார்த்திங்கன்னா பானிபூரி போடுற என்னது பானிபூரி போடுற அச்சில் சொல்கிற வத்தல். பானிபூரி போடுற வத்தல். இது புளியெலாம் வச்சுருந்தாங்க. புளி என்னது மஞ்சள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா க்ரோசரி ஐட்டம் தான். இங்கே பார்த்திங்கன்னா பூண்டு இருந்துச்சு, பொட்டேட்டோ இருந்துச்சு, தேங்காய் இருந்துச்சு. இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா 40 to 50 ருபீஸ் வந்துச்சு. பூண்டு பார்த்திங்கன்னா 20 to 30 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ விலையெல்லாம் கேட்டு போட்டேன் ஒருத்தவங்க கிட்ட எவ்வளோ விலைன்னு. எல்லாமே விலை கேட்டு போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாம் விதையெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் இவர் தான் சொல்லிட்டுருந்தாரு. ஒரு 2 கிலோ வெங்காயம் வந்து 50 ருபீஸ்ன்னு. இந்த வெங்காயம் இருக்கிற விலைக்கு ரொம்ப சீப். அந்த சஞ்சேஷ் வந்து இந்த நாய் தொண்ணு மறுபடியும் பின்னாடி தூக்கிட்டு போனான். அதனால் சரி சஞ்சேஷ்காக வருவோன்னு நினச்சேன். அழகாக இருந்துச்சு. தூக்கிட்டு இருக்குன்னு சஞ்சேஷ் எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். வானா போய் தொடலான்னு. இந்த பெட் ஷாப் அப்படியே அந்த சஞ்சேஷ் ஈர்த்துச்சு. டாக் பெட் லவர்ஸ்க்காக தானே இதெல்லாம் பெட்டெல்லாம். சரி இப்போ இது கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதே பெட் ஷாப்பில் தான் சுற்றிட்டு இருக்கோம். தயவுசெய்து கோவப்படாதீங்க. சுற்றி பெட் ஷாப்பில் தான் இருந்திருப்போம். சரி இது கழிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. ரஃபாக போடுற ட்ரெஸ்ஸு, வெளியே போடுற ட்ரெஸ்ஸு, வீட்டுக்குள்ளே போடுற ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சுருந்தாங்க. சரி இது கழிச்சு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, அதான் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். வெங்காயம், பொட்டேட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க.
பாருங்கள், இவ்வளோ சீப்பாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த சந்தைக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு போங்க. இங்கே கூட எல்லா டைப் ஆஃப் சீடு, இங்கே இந்த தீபம் நம்ம கூட வைப்போம்ல, அந்த சாமி கும்பிட்றப்ப என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வருமோ அதெல்லாம் இவங்க செஞ்சு இந்த கடையில் இருந்துச்சு. இங்கே பார்த்துக்கோங்க நீங்களே. இங்கே சீப்பெலாம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு சீப்போட விலை பார்த்தீங்கன்னா 10 rupees. கோம்பெலாம் இருக்குது பாருங்கள். பின்ன ஸ்டீலால் செஞ்ச ஸ்பூனு, பின்ன அந்த செடிக்கு வைக்கிறதுலாம் அதுதான். இது ஜாயிண்ட் வீல், சின்ன ஜாயிண்ட் வீல் தான் இது. இதுக்குள்ளே ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees கேட்டாங்க. இங்கே வந்தீங்கன்னா என்னது ட்ராம்புலைன் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 40 rupees. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 40 rupees. மறுபடியும் வந்துட்ட பாப்பா. அதான் இதான் பார்த்தீங்கன்னா சந்தையில் இருக்கலே கடைசியாக இருந்துச்சு. சந்தையில் இதான் இருக்கலே ரொம்ப கடைசி. சரி, இது கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே மண்ணில் செஞ்ச நிறைய பானைலாம் வச்சுருந்துருப்பாங்க. இங்கே பாய் வச்சுருந்தாங்க. இந்த பாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாய் வந்து 300 rupees. அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் பாய் வந்து 300 rupees. ஓகேங்களா? ஆனால் இந்த பாய் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது அவ்வளோ சீக்கிரமாக எனது மடங்களை ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் நம்ம நிறைய பேர் சின்ன பாயில் பட்டு தான் தூங்கிப்போம். ஆனால் பாயில் படுக்கிறதே ஒரு சுகம்தான். இங்கே கூட நான் சுற்றி டாய்ஸ் கடை நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள்லாம் டாய்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே நிறையா பின்ன மேட் கடை. இந்த மேட் பார்த்தீங்கன்னா 50 rupees வரும். பின்ன ஒரு மேட்டுக்கு வந்து 50 rupees, 2 மேட்டுக்கு வந்து 100 rupees அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இங்கே நம்ம குளிக்கிறதுக்கு வேண்டிய துண்டு எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க. பின்ன கிழங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் வீட்டில் கிழங்கு செய்யணுன்னா கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த கடையில் நிறைய க்ரோசரி ஐட்டம்ஸ் தான். இவ்வளோ நிறைய க்ரோசரி ஐட்டம் வச்சுட்டு இருக்காங்க இந்த கடையிலனா. சரி, பார்த்தீங்கன்னா வெங்காயம் நிறைய வச்சு 1 kg ஆஃப் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 25 rupees சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல. 1 kg பேனா மீன் கடை எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் இங்கே சுற்றுறதுக்கு காரணம் இந்த சஞ்சேஷ் கேட்ட கோழி. ஃபஸ்ட்டு கோழி கட்டிருப்பேன்ல, அது சஞ்சேஷ்க்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். சரி, அந்த கோழி தர்ற வழியே இதான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மீன் கடைலாம் வச்சுருந்தேன். 1 kg ஆஃப் மீன் என்ன மீன் தரலாம். ஒரு 1 kg ஆஃப் மீன் வந்து 100 rupees சொல்லியிருந்தாங்க. தெரியல, ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 100 rupees சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எப்படியோ இங்கே டக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே கோழி குஞ்சு இல்லை. இங்கே டக்கெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. டக்கெல்லாம் எடுத்துக்கலான்னு. அதே தான் டொமேட்டோ, ஸ்பினாச்சு, பின்ன இங்கே ஸ்வீட் கூட வச்சுருந்தாங்க நிறையா. நான் அந்த ஸ்வீட் கார்டெலாம் கவர் பண்ண முடியல, சாரி. காலிஃப்ளவரு, கேபேஜு எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட விலை பார்த்தீங்கன்னா இங்கே 5 rupees இருந்துச்சு. ஒரு முட்டையோட விலை. சரி, இப்போ இந்த கடைசியில் இந்த பானையெல்லாம் வச்சுருந்தாங்க. அது ஒரு ப்ரைஸ். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பானை வந்து ஒரு 80 to 100 rupees வரும். சின்ன பானை பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 rupees கிட்ட இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்லாம் வைப்போம்ல, இந்த சின்ன பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காரல பானையில். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், மேலே ஒரு ஹோல் இருக்கும், சைடில் ஒரு ஹோல் இருக்கும்ல, அந்த மாதிரி பானை வச்சுங்க. அதனோட விலை பார்த்தீங்கன்னா 25 rupees ஒரு பீஸ் ஆஃப் பானைக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பானையெல்லாம். ஆனால் மண்ணால் செஞ்ச பானை எப்பவுமே நல்லது தாங்க. நீங்கள் அதில் தண்ணி கூட வச்சுருந்தீங்கன்னா நல்லா கூலாகிடும். சீக்கிரம் ஜில்லுன்னு ஆகிடும் அந்த மண் பானையில் வச்சிங்கன்னா. பின்ன நான் எங்களோட நியூ ஃபேமிலி மெம்பர் 2 கோழி குஞ்சை வாங்கியிருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நார்மலாக இப்போ நம்ம கோழி குஞ்சு வாங்கினா எல்லாம் ஓடி போயிடும். ஆனால் இந்த கோழி குஞ்சு பாருங்கள் எல்லாம் எங்கள் கூட வந்துட்டு இருந்தது. அங்கே எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு இந்த வாங்கினதுக்கப்புறம். இங்கே டைல்ஸ்னால பாருங்கள் எப்படி வழுக்குதுன்னு அந்த கோழிக்கு. டைல்ஸ்னால அப்படி வழுக்கிட்டு போகுது. இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையும் நாங்கள் இவ்வளோ தான் கேர் எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோழி. நாங்கள் அரிசி போட்டோம், அதான் சாப்பிட்டு இருந்துச்சு. தண்ணி அரிசிலாம் வச்சுருக்கோம். சரி, எவ்வளோதான் கைஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் வர ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக உங்கள் கமெண்ட்ஸை ரீட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் கேமரா குத்துது பாருங்கள். கேமரா கிட்ட போனோடனே அந்த கோழி குத்துது. சரி, சஞ்சேஷ் இந்த கோழிக்கெலாம் பேர் வச்சுருக்கான். லெஃப்ட் சைடு கோழிக்கு டாமா, ரைட் சைடு கோழிக்கு புஜ்ஜியா.
ஒரு கோழி பேர் டாம், இன்னொரு கோழி பேர் புஜ்ஜி. சரி காய்ஸ், தயவுசெய்து எங்கள் வீடியோ பாருங்கள். தயவுசெய்து நாங்கள் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், see you, take care, bye bye.